கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்த ஆண்டவருடைய வசனத்தை கவனிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாகூம் 2:2 அதன் கடைசி பகுதி, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போன உன் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, தானியேல் 4வது அதிகாரத்தை கூறு என்று சொன்னார். நான் வாசிக்கிறேன். தானியேல் 4:11-12. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவருடைய ராஜ்யத்தின் மகிமையை குறிக்கிறது. எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஃபேமஸ், ரொம்ப பிரபலம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, என் இலை நேர்த்தி, என் கனி மிகுதி, நிறைய பேர் என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருக்கிறேன். என் ராஜ்யம் உலகத்திலே சிறந்த ராஜ்யம், இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அப்படியே பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பெருமையாப்பா படுற, பெருமைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது வாசிக்கிறேன். தானியேல் 4:33 வாசிக்கிறேன். அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு நேரம் வருது, ஆண்டவர் நேபுகாத் நேச்சார் ராஜாக்கு மைண்ட் எடுத்துட்டாரு, புத்தி குழம்பிருச்சு. சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ராஜா மறந்து போய் புத்தியெல்லாம் போய் தன் மகிமையெல்லாம் இழந்து மிருகம் ஆயிட்டார், மாடுகளை போல மாறிட்டார். அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான். நீ மனுஷனே கிடையாது, மாடாயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தள்ளப்பட்டு ஃபீல்டில் போய் புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்காரு. புல்ல மேய்ஞ்சிட்டு நகெல்லாம் வளர்ந்துருச்சு, முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, பயங்கரமா இருக்கு, மிருகம் மாதிரி ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, மகிமை இழந்து போயிட்டாரு. நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தினால, அது பெருமையா இருக்கலாம், ஏதோ ஒரு பாவமா இருக்கலாம், முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்ப இல்லைங்க, என் ஊழியம் முன்னாடிலாம் ரொம்ப இருந்தது, இப்போ இல்லை, அவ்வளவு தூரம் இல்லை, குறுகிருச்சு சொல்றீங்களா? பிசினஸ்லாம் எங்களுக்கு டல் ஆயிருச்சு, வேலைலாம் டல் ஆயிருச்சுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கிறேன். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நாட்கள் சென்ற பின்பு, நியமிக்கப்பட்ட நாட்கள் சென்ற பின்பு, அதாவது பாருங்க, உங்களுக்கு சில நாள் தான் ஆண்டவர் சோதனை வச்சிருக்கிறாரு, ஒரு செட் டேட் வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த நாள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? கீழே மனுஷனை பார்த்துட்டு இருக்கிற நீங்க வானத்துக்கு உங்கள் தலையை நீங்க ஏறெடுப்பீங்க, உங்கள் கண்களை ஏறெடுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜா மிருகம் மாதிரி கீழே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பாருங்க, அந்த டைம் வந்தோடனே புத்தி தெளிஞ்சிருச்சு. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்? நிறைய பேர் புத்தி இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம்னு தெரியாம நாள் கழிஞ்சு போயிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்தியை நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்றாரு, நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரே நித்திய ராஜா, அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம் சொல்லி மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். நீங்களும் பாருங்க,
நான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு காலம் வரும், உங்களை ஆண்டவர் திரும்ப பயங்கரமா உங்க மகிமையை திரும்ப ஆஸ்வதிப்பாரு, மகிமையாயிருவீங்க. அப்ப சொல்லுவீங்க, ஆண்டவருக்கே மகிமை கனம் உண்டாகட்டும் சொல்லுவீங்க. எஸ், ஆண்டவர்கள் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, ஏதோ காரணத்தினால மகிமையை லூஸ் பண்ணிட்டோம்ப்பா. நாங்க புத்தி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாள் சீக்கிரம் வருது, டைம் குறிச்சிட்டீங்க, சீக்கிரம் வருது. எங்க மகிமையை திரும்பி வர பண்ணுவீங்க. நாங்க வானத்தை பார்ப்போம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துவோம். அந்த நாள் வருது ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு நீங்க மகிமையை திரும்பி வர பண்றீங்க, பயங்கரமான மகிமையை கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.